அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2017 ஆண்டு வந்த இனோர்கானிக் எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2017 ஆண்டு வந்து 1 2 3 4 5 எம்சிக்யூ கேள்விகள் வந்து இது இனோர்கானிக்கில். அதில் நான் ஏற்கனவே எஸ்குழு வீடியோவில் 2 கேள்விகளை விளங்கப்படுத்திட்டேன். 8வது எம்சிக்யூ 44வது எம்சிக்யூவை இனோர்கானிக் எஸ்குழு வீடியோவில் விளங்கப்படுத்திப்பேன். அதுக்கு விளக்கம் தெரியாதாக்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அடுத்த எம்சிக்யூ வந்து 20வது எம்சிக்யூ, கொஷன் நம்பர் 20 2017. அவதானிங்க, கூட்டம் 16ல் சல்ஃபர் சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்குது. ரைட். கந்தகம் அதன் சேர்வைகள் தொடர்பான பொய்யான கூற்று எதன் ஹேட்டிகி சல்ஃபரானது ஒட்சியற்ற நிலைகள் -2 தொடக்கம் +6 வரை உடைய ஒரு அல்லுலோகமாகும். எங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டுக்கு கூட்டம் 16 எடுத்தா அதில் ஆக்சிஜன், சல்ஃபர், செலனியம், சரியா, SCTE இதோட பற்றி விஷயத்தே இல்லை. பொதுவாக இந்த 4 மூலகம் தெரிஞ்சு கொண்டாலே போதும். கூட்டம் 16ல் மெயினான தெரிஞ்சுக்கணும் ஆக்சிஜன், சல்ஃபர், SCTE, அது POன்னு சொல்லுவேன். அந்தளவு தேவையில்லை. சரியா, கூட்டம் 16ல் இந்த கொஞ்சம் மூலகங்கள் அடங்கும். சரியா, அதில் மெயினாக நான் 6 பற்றி தான் படிக்க. அடுத்தது ஒரு 10 பேச தேவையில்லை. எப்படியோ ஆக்சிஜன் தவிர்ந்த இந்த அடுத்த 4 மூலகங்களும் -2 தொடக்கம் +6 வரை ஒட்சியற்ற நிலைகளை வழிகாட்டும். ஆக்சிஜன் வந்து -2லேருந்து +2 வரை, -2 -1 0 +1 +2 வரையான ஆக்சிஜன் ஒட்சியற்ற நிலைகளை வெளிக்காட்டுக. ஆனால் ஆக்சிஜன் தவிர்த்து அடுத்த கூட்டம் 16 மூலகங்கள் +6 வரை ஒட்சியற்ற நம்பராக கொண்டு வைக்கும். சரியானே. அப்போ அந்த கூட்டு சரியே. அலுலோகம் தெரிந்தானே, அலுலோகம் தெரியும். நான் அதை எப்படி கண்டுபிடிக்க? ஆவது நட்டவனை கீறுனா, சரியா, விளங்கப்படுத்தேன். உதாரணத்துக்கு கீரி விளங்கப்படுத்தேன் பாருங்கள். பாருங்கள், நான் ரஃபாக கீரிக்கு ஆவது நட்டவனையில் இந்த போரன், சிலிக்கன், ஆர்சனிக், செலனியம், SBTE, ATR இதுக்கு இந்த சைடில் வாரெல்லாம் உலோகம், இந்த சைடில் வாரெல்லாம் அலோகம். சரியா, இப்போ கூட்டம் 16ல் உலோகம் சம்மந்தப்படுதே இல்லை. அலோகமும் உலோகப்போலியும் தான் சம்மந்தப்படுது. இந்த கொஞ்சம் உலோகப்போலிகளா, போரன், சிலிக்கன், ஆர்சனிக், செலனியம் உலோகப்போலிகள். நீங்கள் தியரியில் படிச்சிக்குமா? நான் ரிவைஸ் ஒன்று பண்ணிக்கொண்டு போகிற ரிவேஷனை பண்ணி போனோமே. இந்த சைடில் வாரது அலோகங்கள், இந்த சைடில் வாரது உலோகங்கள். இப்போ நான் இல்லை ஸ்கூலில் வாரதில் ஹைட்ரஜனை தவிர அடுத்தெல்லாம் உலோகம், D குழுவில் வார எல்லாம் உலோகம். சரிதானே. P குழுவில் உலோகமும் ஆகப்படுது, P குழுவில் வந்து உலோகமாகப்படுது, போலியுமாகப்படுது, அலுலோகமாகப்படுது. பாருங்கள். சரியா, இதெல்லாம் கேள்வியில் வரையிலும் நான் கூட்டு கேள்விகளும் வரையிலும் வேறு திண்மம், திரவம், வாயு அது ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரியா, ரைட். இப்படியோ விலகிக்கும் நினைக்கியது. சரியா, அப்போ அந்த கூற்று சரி. சல்ஃபரானது செறிந்த SO4உடன் தாக்கம் புரிஞ்சு SO3 விலை பொருள்கள் ஒன்றாக தரும். இல்லை, SO2 தான் தரும். எங்களுக்கு தெரியும். இப்போ சல்ஃபர் வந்து அமிலங்களோட இப்போ நாங்கள் பொதுவாக படிக்கிய HCl, H2SO4, HNO3 அதோட தாக்கம் படிக்க அமிலங்கள். சல்ஃபர் வந்து ஒரு அலோகம் சொன்னேன். இப்போ HClோட எங்களுக்கு தெரியும். நான் சரியா மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறேன். HClோட உலோகங்கள் தான் தாக்கம் அடையுது. அலோகங்களுக்கு HClோட தாக்கம் இல்லை. ஐதானதோ செறிஞ்சதோ உலோகங்கள் தான் HClோட தாக்கம் அடையும். அலோகங்களுக்கு HClோட தாக்கம் இல்லை. சரிதானே. அது விளைவு நான் HClோட தாக்கத்தை தான் சந்திப்பேன். இதுக்கு முந்தின வீடியோவில் விளங்கப்படுத்தி. ரைட். H2SO4 வந்து உலோகங்கள் வந்து ஐதான் H2SO4 தாக்கம் அடையும், செறிந்த H2SO4 தாக்கம் அடையும் உலோகங்கள். ஆனால் அலோகங்களில் ஐதான் H2SO4 தாக்கம் இல்லை, செறிந்த H2SO4 மட்டும்தான் தாக்கம் மீகி அலோகங்கள். ஓகே. செறிந்த அந்த HNO3 அதே போல உலோகங்கள் ஐதான் HNO3 தாக்கம் அடையும், செறிந்த HNO3 தாக்கம் அடையும். அலோகங்கள்
ஐதான எச்ச தாக்கம் இல்லை, செறிந்த எச்ச தாக்கம் அடையும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ H2SO4 அலோகமே சல்ஃபர் ஒரு அலோகம். சல்ஃபருக்கு அப்போ HCl தாக்கம் இல்லைன்னு சொல்லுனாங்க. H2SO4 HNO3 விளைவிடுவோமே. இதில் வந்து SO2 + H2O உருவாகுக. இதில் வந்து H2SO4 NO2 சரியா H2O உருவாகும். சரியா? நீங்கள் சல்ஃபர் இதில் படிச்சிக்கும் சல்ஃபர். சரியானே? ரைட். அப்போ H2SO4 HNO3 தாக்கம் சமப்படுத்தல் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சமப்படுத்தல் ஒரு பாடமாக்கி வைங்க. எப்படியோ சல்ஃபருக்கு வந்து H2SO4 இப்போ இடத்துல HNO3 எப்படி விளைவு, H2SO4 எப்படி விளைவு நான் இதுக்கு முன்னே வீடியோவில் எல்லாம் பார்த்தி உயர்வு வலுவோ NO2 வாரது அதில் மாறும். ஆனால் சல்ஃபரில் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு வாரம், சல்ஃபர்லேயும் கார்பனில். சரியா? ரைட். இப்போ இதை யாஃபம் வச்சுக்கோங்களே, சல்ஃபருக்கு இந்த 3 அமிலங்களோட HCl தாக்கம் இல்லை, H2SO4 தாக்கம் அடைஞ்சால் SO2 + H2O உருவாகும். HNO3 தாக்கம் அடைஞ்சால் H2SO4 + NO2 + H2O உருவாகும். அதே போல் தான் காரத்தோடையும் தாக்கம் அடையும் சல்ஃபரா. சல்ஃபர் காரத்தோட தாக்கம் அடைஞ்சு நான் படிச்சிக்கு. உதாரணத்துக்கு NaOH எடுத்தா ERL4 இருவழி விகார தாக்கம் அடையுது. இருவழி விகார தாக்கம் அடையும்னு படிச்சிக்கு. சல்ஃபர் NaOH தாக்கம் அடைஞ்ச எந்த விளைவு வாரு Na2S2O3. சரியா? Na2S2O3 விளைவு வருமென்று நீங்கள் படிச்சிக்கும். இருவழி விகார தாக்கம் படிச்சிக்கும். கார கரைசல்களோட எப்படி தாக்கம் அதுவும் நீங்கள் சரியா இனோர்கானிக் படிச்சிக்கும். ரைட். இதெல்லாம் இதுதான் இனோர்கானிக் பாடங்கள். கேள்வி செஞ்சு நோட்ஸை மீட்டோம்னா நோட்ஸை பாடமாக்கிட்டு அது மறக்கும். தியரி மூலமாக தான் கேள்விகளுக்கு போகணும். சரி, இந்த கேள்வி மூலமாக தான் தியரி போகணும். கேள்விகளை செஞ்சு தியரி போகணும். சரிதானே? ரைட். விலைக்கு முன்னாடி அடுத்த கூட்டு வருவோம். அப்போ அந்த கூட்டுப்பில் SO3 வர SO2 வர SO2 உச்சியேற்றையாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்பட முடியும். SO2 வந்து நான் கூட்டம் 15-16 படிக்கிறதுல பொதுவாக SO2 H2S அமோனியா H2O2. சரியா? கூட்டம் 15 கூட்டம் 16 படிக்கிறது இது ஒரு கொஞ்சம் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். ஒச்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் இரண்டாகவும் தொழிற்படுவாங்க. பொதுவாக கேட்டு வாரது அவங்களுக்கு பொதுவாக அடிக்கடி கேள்விகள் கேட்டு வார இடத்துல SO2 வந்து ஒச்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படும், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். கூட்டம் 15 படிக்க HNO3 இவர் வந்து சிறந்த ஒச்சியேற்றும் கருவி மட்டும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட மாட்டாது. சரியா? ரைட். மார்க் பண்ணிக்கோங்க. SO2 வந்து ஒச்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் இரண்டாகவும் தொழிற்படும். உதாரணத்துக்கு SO2 வந்து ஒச்சியேற்றும் கருவி எப்போ தொழிற்படும்? அந்த தாழ்த்தும் கருவியாக உள்ள மூலகங்களுக்கு இந்த மெக்னீசியம், சோடியம், லித்தியம் அவங்க தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுது. அந்த டைமுக்கு SO2 தாக்கம் அடைஞ்சால் SO2 ஒச்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அதுக்கு மெக்னீசியம் SO2 தாக்கம் அடைஞ்சால் மெக்னீசியம் ஆக்சைடு சல்ஃபர் விளைவார். அந்த டைமுக்கு SO2 தாழ்த்தப்பட்டி ஒச்சியேற்றும் கருவி. சரியா? மெக்னீசியம் இல்லாட்டி நல்ல உதாரணம் இந்த தாக்கம் நல்ல உதாரணம் H2S SO2 இது அடிக்கடி கேட்டு வர இந்த தாக்கம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதில் SO2 ஒச்சியேற்றும் கருவி, H2S வந்து தாழ்த்தும் கருவி. H2Sக்கும் SO2க்கும் தாக்கம் சல்ஃபர் H2O விளைவுன்னு பாடமாக்கி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 2 இங்கே 3 வர. சரிதானே? இதில் இவர் ஒச்சியேற்றும் கருவி, இவர் தாழ்த்தும் கருவி. இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கும் பாசப்பில் உங்களால் பார்க்கணுமா? அதே போல் SO2 தாழ்த்தும் கருவி உதாரணம் SO2 என்பதாக வன்மையான ஒச்சியேற்றும் கருவிகளுக்கு KMnO4 K2Cr2O7 அதுபோலோட SO2 தாக்கம் அடையக்கோல SO2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுங்க. நீங்கள் தியரியிலையும் உதாரணம் படிச்சிக்கும். KMnO4 SO2 தாக்கம் அடைஞ்சால் அந்த அங்கே Mn2+ உருவாகும். இது SO4 2- மாறும். ரைட், அது படிச்சிக்கு. ரைட். அப்போ அந்த கூட்டு சரி. பெருமளமான சல்ஃபரின் தகனம் அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும். அமிலமலையை பற்றி நீங்கள் டீப்பாக படிக்கிறதுல இண்டஸ்ட்ரியலில் தான் நீங்கள் டீப்பாக படிக்க அமிலமலை பற்றி. அமிலமலைக்கு பொதுவாக நைட்ரஜன் டேம் சல்ஃபர் டேம் ஆக்சைடுகள் தான் பங்களிப்பு செய்யுது. நைட்ரஜன் ஆக்சைடுகளாக NO, NO2
சல்ஃபர் ஆக்சைடு SO2 SO3 இந்த 4 வாயுக்களும் தான் அமில மலைக்கு பொதுவாக பங்களிப்பு செய்து. இதை பற்றி இண்டஸ்ட்ரியெல்லாம் படிப்பீங்க. இது இண்டஸ்ட்ரியல் கூற்றுண்டு சரியானே. எப்படியோ விபத்தில் சொல்லிக்கு சல்ஃபர் தகனமோ சல்ஃபர் O2 தகனம் அறிஞ்சால் SO2 உருவாகலாம். அமில மலைக்கு பங்களிப்பு செய்யும் கூட்டு சரி. சரியா ரைட். சரி, இந்த H2SO4 ஒரு வண்ணமிலமாகவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் நீரகட்டும் கருவியாகவும் தொழிற்பட முடியும். சரி, இப்போ H2SO4 வண்ணமிலம் இங்கே சொல்லுங்க பார்ப்போம். எங்களோட சிலபஸில் எத்தனை வண்ணமிலம் மீக்கி மார்க் பண்ணிக்கோங்க. 7 வண்ணமிலம் மீக்கி, 8 வன்காரம் மீக்கி. சரியா, அது சுவர்க்கம் 8 நரகம் 7 அப்படி சரி பாடமாக்கும். சரியா, இது வன்காரம், இது வன் அமிலம். வன்காரமாയിട്ട് படிக்க நாங்கள் பெரலியத்திலேயும் மெக்னீஷியத்திலேயும் ஹைட்ராக்சைடு தவிர்ந்த அடுத்த ஸ்கூலோட அடுத்த 8 ஹைட்ரைடும் OH மைனஸும் வன்காரம். NaOH மெக்னீஷியம் NaOH லித்தியம் OH KOH சரியா, கால்சியம் ஹைட்ராக்சைடு சரியா, பேரியம் ஹைட்ராக்சைடு. அதாவது ஸ்கூலோவில் பெரலியம் மெக்னீஷியம் தவிர்ந்து அடுத்த ஹைட்ராக்சைடு வந்து வன்காரம். இயற்கையிலேக்கு 8 வன்காரம் தான் நீங்கள் வண்ணமிலம் எங்களுக்கு 7 தெரிஞ்சுக்கோணும். H2SO4 HNO3 HCl அதோட HClோட தெரிஞ்சுக்கோணும். HBr HI 5 வந்துட்டு அதோட தெரிஞ்சுக்கோணும். HClO4 HClO3 சரியா. கொஞ்சம் வெறும் வண்ணமிலம் 7 2 4 6 7 சரியா. இந்த கொஞ்சமும் தெரிஞ்சுக்கொண்டா போதும். கேள்வி செய்யறதுக்கா மார்க் பண்ணிக்கோங்க. தெரியாதாக்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மிச்சம் மாரி தெரிய வாய்க்கும். ரைட். அடுத்தது மென்காரமாக பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க. NH4 மென்காரம். மென்னில் அமோனியா மென் காரம். மென்னமிலமாக நிறைய இதில் வராது. ஒரு இப்போ HCl HBr HI வண்ணமிலம். மென்னமிலத்தில் HF வரும். HF H2CO3 H3PO4 விளங்குதா. இதில் இன்னும் 2 வரும். நம்ம HOCலும் HClO2 HClO2 மென்னமிலம் விளங்குதா. H2CO3 H3PO4 CH3COOH மென்னமிலம். எப்படி இது 2 மோலை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டா கேள்வி செய்யறதுக்கு பிரயோசனம் வாங்கிக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வண்ணமிலமாக தொழிற்படும் H2SO4 சரி. அதே போல் ஒட்சியற்றும் கருவியாகவும் தொழிற்படுமாம். அதுவும் சரி. நீங்கள் H2SO4 கூட்டம் 16 பார்க்க வரும் நோட்ஸில். என்ன கூட்டம் 16 வாக்கிய மேலும் அப்படி இல்லாட்டி என்ன உலோகங்கள் வந்து அமிலங்களோட தாக்கம் அடையுது. இப்போ மெக்னீஷியம் H2SO4 தாக்கம் அடைஞ்சு உருவாகுது. மெக்னீஷியம் SO4 SO2 H2O விளங்குதா. பாருங்கள் நீங்கள் தாக்கம் பறிச்சிங்க பாருங்கள். இடத்துல மெக்னீஷியம் +2 மாறி 0 +2 இவர் ஒட்சியட்டும் கருவி. ஒட்சியட்டப்பட்டி அப்போ இவர் தாழ்த்தும் கருவி. இங்கே +6 இங்கே +4 தாழ்த்தல் ஒட்சியட்டும் கருவி. ஒட்சியட்டும் கருவியாக தொழிற்படும் H2SO4 விளங்குதா. SO2 H2SO4 ஒட்சியட்டும் கருவியாக தொழிற்பட இயலும். சரியா நீங்கள் ஒட்சியட்டும் கருவிகள் 10 டீப்பாக இன்னும் ஒரு நாள் வீடியோலையும் விளங்கப்படுத்திய ஒட்சியட்டும் கருவிகள் மற்றும் அந்த கேள்விகள் வந்தால் சரியான ரைட். இவ்விடத்தில் யாபம் வச்சுக்கோங்க. H2SO4 ஒட்சியட்டும் கருவியாக தொழிற்பட இயலும். நீராட்டும் கருவியாக பாருங்கள். சென்னை பாசுபர் கனெக்ஷன் நீக்கண்டு 2016-41 MCQ ஒழுங்கான விளக்கம் எடுத்திருந்தால் 2017-20 அதே கேள்வி இலக்காக போட்டீங்க. ஒன்றும் பாசுபர்க்குரிய இலக்கம் தான். பாசுபரில் சரியான விளக்கம் மீந்தால் ஃபைனல் எக்ஸாம் தரமாக செய்யலும். நான் அடிக்கடி முதல் கேள்வியை செய்யவே தேவையில்லை. இப்போ நீராட்டும் கருவியாக தொழிற்படுமோ H2SO4 நீராட்டும் கருவியாக தொழிற்படும் படிச்சிக்கு சரியா. குளுக்கோஸோட H2SO4 தாக்கம் அடைஞ்சால் கார்பன் +H2O உருவாகுது. நீரகற்றி அதில் குளுக்கோஸ்லேயே அந்த நீரகற்றி கார்பனை விளைவாக கொடுക്കുക சரியா. சுக்ரோஸோட செறிஞ்ச H2SO4 போட்டால் அதுலேயும் கார்பன் +H2O உருவாகுது சரியா. இப்போ 2016-41 கேள்வி அதான் இல்லை. சுக்ரோஸோட செறிஞ்ச H2SO4 பரிகரிக்கப்படும்போது கருநிறத்தின்மத்தை தருமண்டிக்கும். கூட்டு சரியோ கார்பன் காரியம் கருநிறத்தின்மை கூட்டு சரி. 2ஆம் கூற்று வலிமையான ஒட்சியட்டும் கருவியம் இல்லை நீரகட்டும் கருவி வருஷம் வந்திக்கும். நம்ம அந்த டைம் விளக்கம் எடுத்திருந்தா 17 எக்ஸாமுக்கு முந்தி 17 எக்ஸாம் செய்தாக்கள்
16 பேப்பரை பார்த்துட்டு தானே 17 பீத்திப்பாங்க. அப்போ 16 தகுந்த விளக்கம் எடுத்திட்டு பீத்தினா 17ல் இந்த கூட்டு சரி எடுக்கணுமா? அது நீராட்டுங்கிறது எனக்குதான் அது தீரியிலும் படிக்கியா நீராட்டுங்கிறவையா துடிப்பணுமெண்டு. சரியா ரைட் சரியான. இப்போ விளங்கிக்குமே நினைக்கிய. அப்போ அந்த கூட்டம் சரி. அப்போ 2017 20க்கு ஆன்சர் 2வது மார்க் பண்ணிக்கோங்க. சரியா ரைட். அடுத்தது 2017 22வது MCQ பாருங்கள். 3D தொகுப்பு மூலகங்கள் தொடர்பாக பொய்யான கூட்டு. சரியா ஒரு வருஷம் டி குழுலாம் கேள்வி வர, எஸ் குழுலாம் கேள்வி வர, பி குழுலாம் கேள்வி வர. சரியா கவனம். ஸ்கண்டியம் டைட்டேனியம் ஜிங்க் ஆகியன மாறும் வலுவளவுகளை வெளிப்படுத்துவதில்லை. ஸ்கண்டியத்துக்கும் ஜிங்க்குக்கும் சரி, டைட்டேனியத்துக்கு பில. ஸ்கண்டியத்துக்கு +3 ஒட்செட் நம்பர் மட்டும் வர, ஜிங்க்குக்கு +2 ஒட்செட் நம்பர் மட்டுமே வர. இதுக்கு +2 +3 சரியா +4 வரையிலும் வந்து நாங்கள் சொல்லு. சரியா டைட்டேனியத்தோட ஒட்செட் நம்பர். சரியா அப்போ அந்த சரியானே ரைட். இப்போ ஸ்கண்டியத்துக்கு +3 மட்டும்தான் நீக்கி. அப்போ அது இப்போ ஒட்செட் நம்பர்லேயும் அந்த ப்ளஸ்ஸை கட் பண்ணி தான் நாங்கள் வலுவளவு சொல்லு. அப்போ இதுக்கு வலுவளவு வந்து 3 ப்ளஸ்ஸை கட் பண்ணி சொல்லுவேன். ஜிங்க்குக்கு 2 வலுவளவு. இதில் 2,3,4 வரையிலும் வலுவளவா. இப்போ மாறும் வலுவளவு டைட்டேனியத்தில் இருக்குது, ஜிங்க்லேயும் ஸ்கண்டியத்துலேயும் இல்லை. இவங்க மாறும் வலுவலை வெளிப்படுத்துவதில்லை என்று சொல்லிக்கு ஸ்கண்டியத்துக்கும் ஜிங்க்குக்கும் சரி, டைட்டேனியத்தால் அந்த கூட்டு பிழையாகுதா? டைட்டேனியத்தால் அந்த கூட்டு பிழையாகுது. 2வது 3D தொகுப்பு மூலகங்கள் சிறந்த கைத்தொழில் ஊக்கிகளாகும். இண்டஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க. நிக்கல், FE சரியா மூலகங்கள் வந்து ஊக்கிகளாக தொழிற்படுது. இல்லாட்டி நீங்கள் ஆர்கானிக்லேயும் படிக்க PD, H2, PD, H2, PT, H2 நிக்கல் ஹைட்ரஜன் ஏற்றத்துக்கு ஊக்கிகளாக இதில் பயன்படுத்தப்படுது. எனக்குதா? அப்போ அந்த கூட்டும் சரி. 3D தொகுப்பு மூலகங்களும் தான், அதில் சேர்வைகளும் தான். சரியா அது ஆக்சைடு V2O5 ஆக்சைடு, அந்த சல்ஃபூரிக் அமில உற்பத்தியில் ஊக்கிய பயன்படுத்தப்படுது. எப்படியோ டி தொகுப்பு மூலகங்கள் பொதுவாக ஊக்கியலாக தொழிற்படும் கூட்டு சரி. MN ஆனது அமில ஈரியல் பொடிய மூல ஆக்சைடுகளை உருவாகும். பாருங்கள் அடிக்கடி கேட்டு வருது. நான் இதை 10 நோட்டி பழங்கப்படுத்தி MNக்கு சரியா MN ஆக்சைடு MN +2 +3 +5 +6 +7 சரியா MN +2 +3 +4 +5 தேவையில்லை. MNO MN2O3 MNO2 MNO3 MN2O7 சொல்லுங்க பார்ப்போம். இது மூலம், மென்மூலம், ஈரியல்ஃபு இதெல்லாம் எத்தனை நோட்டி நாங்கள் பார்த்தியா, எத்தனை வீடியோவில் சொல்லிக்கு நான். மின்னமிலம் அடிக்கடி கேள்வி வாரதுக்கோளும் முக்கியத்துவம் கொடுங்க. அமிலம் சரியா மூலம், மென்மூலம், ஈரியல்ஃபு, மென்னமிலம், அமிலம். ஒட்சியற்ற நம்பர் கூட அமிலியல்ஃபு கூடுக. எப்படியோ மூலம், ஈரியல்ஃபு, அமில ஆக்சைடுகளை வெளிக்காட்டும் அந்த கூட்டு சரி உருவாக்கும் சரி. MNக்கும் சரி. குரோமியத்திலே மாறா MN குரோமியம், அடுத்து வெனேடியம் படிக்க. வெனேடியம் இப்போ சிலபஸில் கொடுத்தில்ல போல. எப்படியோ அந்த 3க்கும் ஈரியல்ஃபு, அமில, மூல ஆக்சைடுகள் ஈகி. அடுத்தது எல்லா 3D தொகுப்பு மூலகங்களிலும் குறைந்த உருகுநிலையை கொண்ட ஜிங்க் ஆகும் அந்த கூட்டும் சரி. 3Dயில் உருகுநிலையாக கூட யார்? வெனேடியம். 3Dயிலே உருகுநிலை குறைஞ்சது யார்? ஜிங்க். சரியா இதுக்கு முந்தைய வீடியோவில் இது விளங்கப்படுத்திப்பேன். இப்படியானது வந்து ஆஃபம் வச்சு கொள்ளணுமா அடிக்கடி ஆடுதல் சொல்லிக்கண்ணா. ஜிங்க்கு தான் உருகுநிலை குறைச்சல் 3Dயில். சரியா 3Dயில் ஆவது நம்மளிய லோப்பினிக் வலிமை கூடுது. அப்போ அந்த உருகுநிலை கொதிநிலை கூடுமே அப்படி சொல்லலாம். நான் இதுக்கு முந்தைய வீடியோவில் 3Dயில் வந்து அந்த சீராக ஒன்றும் மாறுது இல்லை. மின்னெதிர்த்தன்மை எடுத்தாலும் தான், ஆரைகளை எடுத்தாலும் தான், உருகுநிலை கொதிநிலை எடுத்தாலும் தான், அயனாக சக்தி எடுத்தாலும் தான் சீரான மாற்றம் இல்லை. பொதுவாக கூடி குறைத ஓடுறோன்னா அதில் வர. எப்படியோ 3Dயில் கூட வெனேடியம், 3Dயில் உருகுநிலை கொதிநிலை குறைச்சல் ஜிங்க். சரியா 3D இல்லாமல் தாண்டலன்னு கேட்டால் கொதிநிலையில் வந்து MNம், இதில் உருகுநிலையில் வந்து கொப்பரும் வருமானு நினைக்கிய. சரிதானே ரைட்.
வனேடியமானது நேரொட்சியற்ற நிலையில் +2 தொடக்கம் +5 வரை இஸ்கண்டியம் டைட்டேனியம் வனேடியம் குரோமியம் மங்கனஸ் Fe கோபர் அப்படி போகிறேன் இதுக்கு +3 மட்டும் சரியா அடுத்த எல்லாத்துக்கும் +2 வர ஜிங்குக்கு +2 மட்டும் அங்கே ஜிங்கு கடைசிக்கு இங்கே +2 +3 +4 நாலாம் கூட்டமே இவருக்கு அஞ்சாம் கூட்டமே +2 +3 +4 +5 அஞ்சாம் கூட்டமே 5 வரை வரையிலும் இதுக்கு +6 வரை வரையிலும் இதுக்கு +7 வரை வரும் இப்போ நான் ஒரு கூட்டம்னு வரேன் 3Dயில் வர ஃபஸ்ட் 5 மூலகங்களும் அதை கூட்ட எண்ணுக்கு சமமான ஒற்றையற்ற நம்பர் வரை தோட்டிக்கு நான் கூட்டு செஞ்சிக்க அதில் கூட்ட எண் வரை ஒற்றையற்ற நம்பரை தோட்டி வைப்போம் இதில் +6 வரை வர இதில் +7 வரை வர ஓகே எப்படியோ அந்த ஒற்றையற்ற சம்மந்தமாக எத்தனோ வீடியோவில் நான் விளம்பரத்துக்கு போர்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து காட்டி முதல்ல விளம்பரத்துக்கு சரியான மார்க் பண்ணிக்கோங்க ஒரே இதுதான் ரிப்பீட் வர சரியான ஒரே இதுதான் ரிப்பீட் வர ஒரு கேள்வி செய்யக்கொள்ள அதை சரியாக விளங்க எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கேள்வியை செய்யக்கொள்ள அதை ஆஃபம் வச்சு செஞ்சு கொள்ளுது அப்போ இந்த கூட்டும் சரி இப்போ இதில் பிள்ளையானது ஹேட்டிங் முதலாவது ஆன்சர் இன்னத்து 1750 லாஸ்ட் கேள்வி பாருங்க சரியா ரைட் டி தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலைகள் எஸ் தொகுப்பு மூலகங்களின் உருகுநிலைகளை விட உயர்வாகும் அது சரி எஸ் தொகுப்பையும் பார்க்க டி குழு கூடயா எஸ்பி தொகுப்பு மூலகங்களையும் பார்க்க டி தொகுப்பு மூலகங்கள் வன்மை உருகுநிலை கொதிநிலை அடர்த்தி எல்லாம் கூட சரியா எஸ்பி தொகுப்பு மூலகங்களையும் பார்க்க டி தொகுப்பு மூலகங்களுக்கு உருகுநிலை கொதிநிலை வன்மை அடர்த்தி எல்லாம் கூட காரணம் உலோப்பிணைப்பு வலிமை கூட அதுதான் இப்போ ஃபஸ்ட் கூட்டு சரியே ரெண்டாம் கூட்டும் சரி உலோப்பிணைப்பு வலிமை கூட காரணம் அதில் டி இலத்திரங்கள் ஈக்கியதால் டிஎஸ் இலத்திரங்கள் ஈக்கியதால் அதில் வெற்று ஒபிட்டல்கள் வந்து அதில் இலத்திரங்களுக்கு ஓரிடப்பாற்றதாக ஈக்கியதும் ஓரிடத்தில் ஈக்காது சுழன்று கொண்டு ஈக்கிய இவற்றில் ஓரிடப்பாடடைவதற்கான சொல்லிகள் ஓரிடப்பாடற்றதாக ஓரிடப்பாடற்றடைவதற்காக ஓரிடத்தில் இல்லை அதால் அந்த கூற்று பிள்ளையாக ஓரிடப்பாடன்று சொன்னதால் பிள்ளை ஓரிடத்தில் இல்லது ஓரிடப்பாடுண்டா ஓரிடத்தில் ஈக்குது இது ஓரிடப்பாடற்று காணப்படும் சரியா அப்படியே காரணம் வந்து உலோப்பிணைப்பு வலிமை தான் காரணம் இந்த கூட்டு எஸ்பி தொகுப்பு மூலகங்களையும் பார்க்க டி தொகுப்பு மூலகங்களுக்கு உருகுநிலை கொதிநிலை கூட சரியா டி தொகுப்புக்கு காரணம் வந்து உலோப்பிணைப்பு வலிமை அதில் காரணம் டி இலத்திரங்கள் ஈக்கியது டிஎஸ் இலத்திரங்கள் வந்து ஓரிடத்தில் ஈக்காது இலத்திரங்களை செஞ்சு வரதால் கொஞ்சம் உருகுநிலை கொதிநிலை பெருமானங்கள் கொஞ்சம் கூட வர அந்த டீப்பாக தெரியல எப்படியோ பாடமாக செஞ்சு வச்சுக்கோங்க உலோப்பிணைப்பு வலிமை கூட உருகுநிலை கொதிநிலை கூடும் எஸ்பி பார்க்க டிக்கு கூட சரியா இப்போ விலகிக்குமே நினைக்கிய வீடியோ ப்ரேஷன் மாமியை நினைக்கிய சரியா ரைட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவடைஞ்சுக்கோங்க